Dear students, today I am going to modulus of complex number topic நம்ம பார்க்குறோம். Okay, you have seen modulus of a complex number. ஓகே, ஒரு மாடுலஸ் ஆஃப் இதோடைய டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல்ரெடி இசட்னாவே நீங்கள் என்ன நினைப்பீங்க, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு எடுத்துப்பீங்க. இந்த மாடுலஸ் ஆஃப் இசட் denoted by modulus of z is defined by மாடுலஸ் ஆஃப் இசட்டை நம்ம மாடுலஸ் மீன்ஸ் வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், அதுதான் வந்து மாடுலஸ். அப்போ அந்த இசட்டோட வேல்யூவை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாடுலஸ் ஆஃப் இசட். ஓகே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க மாடுலஸ் ஆஃப் ஐ. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஐ மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா அதோடைய ரியல் நம்பர் வந்து நம்ம ஜீரோன்னு எடுத்துக்கணும். அப்போ 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. இப்போ மாடுலஸ் ஆஃப் 12 ஐயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0 ஸ்கொயர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, -12 ஐ மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ரியல் பார்ட் வந்து 0வாக இருக்கலாம். இப்போ 0 ஸ்கொயர் ப்ளஸ் -12 ஸ்கொயரு, 12 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா 144, 144 ரூட் எடுத்தால் நமக்கு 12 தான் ஆன்சர் வரும். இந்த மாடுலஸில் மட்டும் நமக்கு என்ன வரும்னா மைனஸ் வந்துச்சுன்னா நமக்கு ப்ளஸ்ஸாக தான் ஆன்சர் வரும். இப்போ இந்த வேல்யூ பாருங்கள், 12 - 5i கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் ப்ளஸ் -5 த ஹோல் ஸ்கொயர். இப்போ 12 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 144, 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25, அப்போ ரூட் ஆஃப் 169 வரும். அப்போ ஆன்சர் வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 13. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு நோட்டு கொடுத்துருக்காங்க. z = x + iy, தென் z bar = x - iy, தென் z = z bar, இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்கள், z × z bar = x + iy, x - iy. இது a + b, a - b ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ x² - iy த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குங்களா. அப்போ x², அப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா ஐஸ்கோட வேல்யூ -1, -1 வந்து ப்ளஸ் y² = மாடுலஸ் ஆஃப் z². அப்போ மாடுலஸ் ஆஃப் z²னால் நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னா z × z பார்னு ரைட் பண்ணலாம். இது ரொம்ப நமக்கு முக்கியம். ஓகேங்களா, மாடுலஸ் ஆஃப் z² எப்படி இது பண்ணிங்க, z - z பார்னு ரைட் பண்ணிங்க. ஓகே, இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ இசட்னா மாடுலஸ் ஆஃப் இசட்னா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் பார் நம்ம எழுதலாம். மாடுலஸ் ஆஃப் இசட்னா மாடுலஸ் ஆஃப் இசட் பார். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி சொல்லுவாங்க. இதோட வேல்யூவை மாடுலஸ் ஆஃப் z1 + z2 <= மாடுலஸ் ஆஃப் z1 + மாடுலஸ் ஆஃப் z2. மாடுலஸ் ஆஃப் z1 + z2 <= மாடுலஸ் ஆஃப் z1 + மாடுலஸ் ஆஃப் z2. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளையில் இருந்துச்சுன்னா மாடுலஸ் ஆஃப் z1 z2 = மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z2ன்னு நம்ம செப்பரேட்டாக எழுதலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்ட்ராக்ஷனில் கொடுத்தாங்கன்னா நல்லா பார்த்துக்குங்க, அடிஷனில் <= வரும், சப்ட்ராக்ஷனில் <= வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z1 - z2 <= மாடுலஸ் ஆஃப், இங்கே பாருங்கள் டபுள் மாடுலஸ் இருக்குது பாருங்கள், மாடுலஸ் அதுக்குள்ளார மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் z2, அப்புறம் ஒரு ஹோல் மாடுலஸ். புரியுதுங்களா பாருங்கள், டபுள் மாடுலஸ் இருக்குது பாருங்கள். அதாவது மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2, அதுக்கடுத்து ஃபுல்லாகவே நம்ம மாடுலஸ் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு 5th ப்ராப்பர்ட்டி பாருங்கள். அதாவது நமக்கு டிவிஷனில் நமக்கு ஹோல் மாடுலஸ் இருந்துச்சுன்னா நம்ம செப்பரேட்டாக மாடுலஸ் எடுக்கலான்னு தான் நம்ம கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் z1 / z2 = மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z2, z2 ≠ 0. 6th ஒன் வந்து மாடுலஸ் ஆஃப் z ஹோல் பவர் n இருந்துச்சுன்னா = மாடுலஸ் ஆஃப் z நமக்கு ஹோல் பவர் என்னன்னு எழுதலாம். அதாவது உள்ளார இருக்குது z பவரின், இதெல்லாம் நமக்கு 1 மார்க்கில் நம்ம கேட்பாங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம். மாடுலஸ் ஆஃப் z பவர் n = மாடுலஸ் ஆஃப் z பவர் n. நெக்ஸ்ட்டு வந்து ரியல் பார்ட்டாக இருந்துச்சுன்னா ரியல் பார்ட் ஆஃப் z <= மாடுலஸ் ஆஃப் z. இமேஜினரி பார்ட் zனா <= ரியல்னா <= இமேஜினா வந்து இமேஜினரினா <= வரணும். ஒன்லி சப்ட்ராக்ஷனில் மட்டும்தான் நமக்கு என்ன வரும்னா <= வரும். சரி, ஓகே, இது ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்க போகிறோம். அதாவது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. இதை கேட்காம ஒரு கொஸ்டின் பேப்பரில் கூட இருக்காது, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு
இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி கண்டிப்பாக ஒரு 3 மார்க்கில் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 200 இருக்கக்குள்ளே இது 6 மார்க்கில் கேட்டாங்க. இப்போ 3 மார்க்கில் நம்ம கேட்குறாங்க. ஃபார் எனி 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஏதாவது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோம், அது பேர் வந்து Z1 அண்ட் Z2. வி ஹாவ் மாடுலஸ் ஆஃப், நமக்கு ஒன்லி என்ன கேட்பாங்கன்னா இது ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி மட்டும் கேட்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எழுதி நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 ≤ மாடுலஸ் ஆஃப் Z1 + மாடுலஸ் ஆஃப் Z2. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நான் நடத்தியிருக்கேன்ல, இது ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணணும்னா நோட்டில் ரைட் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா, நோட்டில் இருக்கணும். எனக்கு வந்து போஸ்ட் பண்ணுங்கள் ரைட் பண்ணி. இப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அப்போ மாடுலஸாக இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், அதாவது ஒரு ஸ்டெப்புக்கும் நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த சம்மோடைய ஹைலைட்டு. இப்போ பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் Z2 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், Z × Z பார்ன்ட்டு. அதே தான் நம்ம மாடுலஸ் ஆஃப் Z2 நம்ம Z × Z பார்னு எழுதலாம். அப்போ இது Zன்றது வந்து Z1 + Z2. அப்போ Z1 + Z2 Z1 + Z2 ஹோல் பாராக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், செப்பரேட்டாக எழுதலாம். Z1 பார் + Z2 பார். அப்போ Z1 பார் + Z2 பார்னு செப்பரேட்டாக எழுதிக்கலாம். அதுக்கடுத்து இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறீங்க, Z1 × Z1 பார், அதுக்கடுத்து Z1 × Z2 பார், Z2 × Z1 பார். அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது Z1 Z2 பார், அதுக்கடுத்து Z1 பார் × Z2 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. Z1 அதை Z1 பார்னாலும் Z1 Z2 பார்னாலும் ஒரே மீனிங் தானே, அதான் எழுதியிருக்காங்க. Z1 × Z2 பார், Z1 பார் Z2, அதுக்கடுத்து Z2 × Z2 பார். இப்போ நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா Z1 பார் ப்ளஸ் Z1 Z2 பார் ப்ளஸ் Z1. இந்த ஸ்டெப்பு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு, நல்லா கவனிங்க. நமக்கு Z1 × Z2 பார், இங்கே Z1 Z2 பார். அப்போ நமக்கு டபுள் பாராக இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், Z டபுள் பாராக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ Z. அப்போ நம்ம ஒரு ஹோல் பாராக எழுதிக்கிறோம். ஏன்னா Z1க்கு பார் இருக்குது, நல்லா கவனிங்க. Z1க்கு பார் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி Z2க்கு நமக்கு ஒரு பார் நம்ம சேர்த்துக்கிறோம். என்ன பண்ணுறோம், ஒரு பார் வந்து சேர்த்துக்கிறோம். தெரியுதுங்களா பாருங்கள். ஓகே, Z பார் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். அப்போ ஹோல் பார். இப்போ நான் இங்கே ரைட் பண்ணி கூட காமிக்கிறேங்க பாருங்கள். Z1 Z2 பார் ப்ளஸ் Z1 Z2, இந்த Zக்கு ஒரு பார் சேர்த்து ஒரு ஹோல் பார் சேர்த்துக்கிறீங்க, அவ்வளோதான். அப்போ என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக Z2 × Z2 ஹோல் பார்னால் நமக்கு Zன்னு கிடச்சிரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி Z2ன்னு வேல்யூ வந்து கிடச்சிரும். ஓகே, அப்போ வந்து பாருங்கள், Z1 Z2 பார் அந்த ஸ்டெப்பை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். Z1 Z2 பார், Z1 Z2 டபுள் பார், Z2 × Z பார். இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் Z × Z பார்னால் அதோட வேல்யூ வந்து மாடுலஸ் ஆஃப் Z2. Z × Z பாருடைய வேல்யூ வந்து மாடுலஸ் ஆஃப் Z2. அப்போ நம்ம இந்த வேல்யூலாம் என்ன எழுதிக்கலாம், மாடுலஸ் ஆஃப் Z1² எழுதிக்கலாம். இந்த ஸ்டெப்புக்கு மட்டும் நம்ம என்ன எழுதிப்போம்னா 2 ரியல் பார்ட், இந்த பாருங்கள் 2 ரியல் பார்ட் ஆஃப் Z + Z பார்னு எழுதிக்கலாம். 2 ரியல் பார்ட் ஆஃப் Z = Z + Z பார். அப்போ 2 ரியல் பார்ட் ஆஃப் Z இன்ட்டு இங்கே Z1 Z பார்னு இருக்குது ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2². அடுத்த ரியல் பார்ட்டுக்காக நம்ம இங்கே என்ன பண்ணிங்கன்னா ≤ சேர்த்துக்கணும். மாடுலஸ் ஆஃப் Z1² ப்ளஸ் 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 ஹோல் பார் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2². நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த ≤ ரிமூவ் பண்ணிட்டு மாடுலஸ் ஆஃப் Z1² ப்ளஸ் 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Z பாராக இருந்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Z தான். அப்போ மாடுலஸ் ஆஃப் Z2². அப்போ therefore அதாவது வந்து பார்த்தோன்னா இம்ப்ளைஸ் Z1 + Z2 the whole square equal to ≤ நமக்கு என்ன வருது, மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 the whole square. அதுக்கடுத்து ஹோல் ஸ்கொயர் ரிமூவ் பண்ணணும்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 ≤ மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 தான் இதோடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் இன்டர்ப்ரெஷன் பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க, இது ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அதாவது மாடுலஸ் ஃபுல்லாக Z1 + Z2 Zn Sn எக்ஸட்ரா ≤ மாடுலஸ் ஆஃப் Z1 தனித்தனியாக நம்ம மாடுலஸ் எடுக்கலாம். ஆனால் என்ன கொடுக்குன்னா ≤ இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி மாதிரி. அதுக்கடுத்து ஒரு ரிமார்க் கொடுத்துருக்காங்க, Z1 - Z2னா ≤ மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2. இதுக்கு ஹோல் மாடுலஸ் எடுத்தால் நமக்கு ≤ மாடுலஸ் ஆஃப் Z1
ப்ளஸ் Z2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2. இதே மைனஸ் மாடுலஸ் ஃபுல்லாகவே ஹோல் மாடுலஸ் எடுத்திங்கன்னா லெஸ் ஆர் ஈக்குவல் டு இதே ஸ்டெப்பு தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 அண்ட் Z2 we have மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 எப்படி வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 எக்ஸட்ரா Z1 தான் மல்டிப்ளையில் இருந்துச்சுன்னா நம்ம தனித்தனியாக செப்பரேட்டாக மாடுலஸ் எடுக்கலாம். மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 எக்ஸட்ரா மாடுலஸ் ஆஃப் Z2ன்னு நம்ம ரைட் பண்ணலாம். அதுக்கடுத்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. இதில் ஒரே ஒரு இன்னொரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அந்த ஃபார்முலாவை நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபார்முலா பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை இதை கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலாவை மெமரி பண்ணிக்கோங்க. அதோடைய ப்ரூஃப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப மெயினு. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அந்த ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் ஏ டிவைட் பை 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு பி பை மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் பை A2. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ரைட் பண்ணி எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.